நல்லா புடி. லூசா விட்டான்னு வையே அப்படியே கீழே சாஞ்சிரும். அண்ணி எதுக்கு நீ இம்பிட்டு கஷ்டம்? இதுக்கு பேசுறதுக்கு குக்கர்ல ஒரு விசில் வச்சா வேலை முடியுதுல்ல. ஏய், இது களி. இதை குக்கர்ல எல்லாம் வைக்க முடியாது, இப்படித்தான் கிண்டணும். அதுக்குன்னு எத்தனை தடவை இப்படி 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 மாத்தி மாத்தி கிண்டுறீங்க? கைய வலிக்கல? வலிய பார்த்தா உடல் ஆரோக்கியம் கிடைக்குமா? உடம்பு ஆரோக்கியத்துக்காக தானே இதெல்லாம் செய்யறது. ஐயோ சாமி, இதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா. எப்படிதான் இப்படி எல்லாம் மாடு மாதிரி வேலை பாக்குறீங்களோ தெரியல அண்ணி. மாடு மாதிரி வேலை பாக்குறேன்னா குடும்பத்துக்காக பண்றேன்டி, குடும்பத்துக்காக. இந்த மாதிரி காலியெல்லாம் மழை காலத்துலயும் பனி காலத்துலயும் சாப்பிட்றோமோ இல்லையோ, வெயில் காலத்துல சாப்பிட்டே ஆகணும். உங்க அண்ணன் எல்லாம் இந்த டீ கடையில நிற்கும் போது அந்த அனல் வயிற்றுக்கே அடிக்கும் தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் நான் செஞ்சு கொடுத்து உடம்ப கூல் பண்ணி வைக்க வந்தேன். உங்க அண்ணனுக்கு எந்த நோய் நொடியும் இல்லைன்னு வையே, இந்த வயசுக்கு உடம்பு செல்லன்னு படுத்துக்குவா. இல்லாம நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீன்னா புருஷமாருக்கும் உன் மாமனாருக்கும் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அந்த தம்பியெல்லாம் டிரைவர் உட்காந்த இடத்துலையே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நேரத்துக்கு எங்கிட்ட இறங்கி சாப்பிடவும் மாட்டாங்க. வேலை வேலை வேலைன்னு இந்த மாதிரி எதுவும் செஞ்சு இந்த பாட்டில் எதுவும் ஊற்றி கொடுத்துட்டோன்னா அவங்க பாட்டுக்கு போகிற வழியில் தண்ணியை குடிக்கிற நேரத்துக்கு இதை குடிச்சுக்கிட்டுங்க. வயிறும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது வேற. நான் எங்க நீ இதெல்லாம் செய்ய போறேன்? என்ன இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன்னு? இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். போங்க நீ, இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாதுப்பா. எதுக்கு எனக்கு இந்த தேவையில்லாத வேலை? குக்கரில் ஒரு பொடி சோறை வச்சாமா, குழம்ப தாளிச்சாமா, இல்லையா ஒரே இதில் தக்காளி சோறு, லெமன் சோறு, அதுக்கப்புறம் சாம்பார் சோறு, தயிர் சோறுன்னு எதையோ ஒன்று கிண்டுனோமா வேலை முடிஞ்சுது. இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதுப்பா. எங்கள் வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் அம்மா இந்த சோறு ஆக்கிறது, குழம்பு வைக்கிறது, மற்ற வேலையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் செஞ்சது கூட கிடையாது. ஆனால் இங்கே வந்து என் மாமியார் சொல்லி கொடுக்கவும் இதெல்லாம் நான் செய்கிறேன்ல, அந்த மாதிரி தான் நீயும் செய்யணும். தடவை செய்யும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கட்டிப்பட்டுரும், ஒழுங்காக கிண்ட முடியாது, கை வலிக்கும். அப்புறம் போக போக அதெல்லாம் செஞ்சுக்கலாம், சரியா? இதெல்லாம் நம்மளால முடியாது. அப்படி எது வேணும்னா ஃபோன் அடிச்சா அண்ணங்கிட்ட செஞ்சு நீங்கள் கொடுத்து விட்டுருங்க. அண்ணங்கிட்ட செஞ்சு எதுக்குமா கொடுக்கணும்? நானே வீட்டுக்கே பஸ் ஏறி வந்து செஞ்சு கொடுத்துட்டு வரேன். அதுவும் சரிதானி, அப்படியே பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் பஸ் எல்லாம் ஃப்ரீ தானே, அப்படியே வந்து ஏறி வந்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிடலாம். அப்படியே குத்திப்பிடுவேன் பார்த்துக்க. செஞ்சு கற்றுக்க வெடினா நான் செஞ்சு கொடுக்கணுமாமா. அண்ணி நீங்கள் தானே சொன்னீங்க அம்மாவுக்கு அப்புறம் நான் தான் உனக்கு அம்மான்னு. அப்போ நீங்கள் தான் செய்யணும். நல்லா இருக்குடி உன் நியாயம். மாமியார் இல்லை, மாமனார் தான். மாமியார் மட்டும் இருந்தாங்கன்னு வையே, நீ பேசுகிற பேச்சுக்கும் நீ செய்கிற வேலைக்கும் உன்னைய கொமட்டிலே குத்தி அனுப்பிடுவாங்க. அதுதான் இல்லைல்ல, அப்புறம் என்ன? ஐயோ ஐயோ, இன்னமும் சின்ன பிள்ளை கணக்காவே இருக்க. எப்பத்தான் உனக்கு அறிவலா வளருமோ தெரியலப்போ. நமக்கு இது போதும் அண்ணி. போதும் போதும். அண்ணே பாப்பா துரை, என்ன வேலைக்கு போலியா? இந்த பக்கம் இல்லைண்ணே, வேலைக்கு போகணும். சரி காலையில பார்த்தேன் நீங்க எப்படியே நடந்து போனீங்க, அதான் சரி உங்ககிட்ட பேசணுமேன்னு வந்தேன். என்னப்பா என்கிட்ட என்ன இருக்குது பேசுறதுக்கு? இல்லைண்ணே, நேற்று ஏதோ பஞ்சாயத்தாம்ல, எனக்கு தெரியாதுண்ணே, சத்தியமா தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேனே. அட இதுல என்னப்பா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சும்மா சொல்லாதீங்கண்ணே. எனக்கு நேற்று அம்மா சொன்னோன்னே எனக்கு உயிரே இல்லை. அன்னைக்கு அந்த ஆர்ம மொபைலை அடிச்சு நான் வெளில ரோட்டிவிட்டேன். எனக்கு இப்படின்னு ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், மவனே அவனை சும்மா விட்டுருக்க மாட்டேன், வெளில ரோட்டி தள்ளி இருப்பேன். அன்னைக்கு அடிச்ச அடி கம்மி, இன்னைக்கெல்லாம் வெளுத்து கட்டி இருப்பேன். விடுப்பா, முடிஞ்சதை பத்தி எதுக்கு இப்ப பேச்சு? எனக்குமே ஆத்திரம் தான் அடங்கல. என்ன பண்றது? எட்ட நேரம் வந்தா எல்லாம் ஒரே நேரத்துல வரும்ன்ற கதையா? எல்லாம் வந்து போகுது. விடு. மனசு சத்தியமா கேட்கலனே. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் பையன் காது குத்துக்கு அங்கங்க பத்திரிக்கை வைக்க போகும்போது அக்காவை இழுத்து போட்டு வெளியே வச்சு சாத்திக்கிட்டு இருந்தான். நான் போய் அடி விட்டு நல்லா வெளு ரோட்டி தள்ளிவிட்டேன். இதெல்லாம் சொன்னா நம்ம ஊர்க்காரங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ ஏன் பாத்துருக்க? ஏனே ஊருக்காரங்க என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு என்னப்பா, நம்மளை பத்தி ஏளனமா பேசுறதுன்னா எல்லாரும் வருவாங்க. நமக்கு ஒரு கஷ்டம்னா யார் வருவா? எல்லாரும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டாங்கப்பா. ஏதோ நம்ம பொண்ணு விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற அளவுக்கு. எவன் சொன்னதுன்னு சொல்லுங்க, நான் வச்சு செஞ்சு போடுறேன். டேய் தம்பி, நீ படிச்ச பையன் மாதிரி நடந்துக்க. நீ எதுக்கு இப்படி கோவப்படுற? விடு, எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இல்லனே, மனசு கேட்கலனே எனக்கு. அம்மா நேத்து சொன்னோனையும் காலையில விடிஞ்சோனையும் அவனை போய் ஓட்டி தள்ளி போடணும்னு தான் போனேன். வீடு பூட்டி கிடந்துச்சு.
சரி என்ன பண்ணி தொலைகிறது, வேலைக்கு எதுவும் போயிருப்பான் போல இருக்குதுன்ட்டு தான் சரி வீட்டுக்கு வந்து உள்ளே போனேன். அப்போ தான் நீங்கள் இங்கிட்டு போனீங்க. அதான் சரி வீட்டுக்குள்ளே கூட போகாமல் அப்படியே ஓடி வந்துட்டேன். விடுப்பா, நம்ம நேரம் பொல்லாப்பா இருந்தா யாரும் நம்ம போய் குத்தம் சொல்ல முடியும்? கவலைப்படாதனே, அக்காவோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். பாவண்டா புள்ள, நேற்று எல்லாரும் காலையும் விழுந்து மனசே வெறுத்து போச்சுடா. நம்மளாம் எதுக்கடா உசுரோட வாழ்றோன்ற அளவுக்கு ஆகி போச்சு. அன்னைக்கே புள்ள வீட்டை விட்டு போனப்ப அவனை அடிச்சு உதச்சு பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை போல இருக்கு. வாழட்டும்னு போய் விட்டதுக்கு என்னென்ன வேலை பார்த்து விட்டான் பாரு, படுபாவி பையன். வஞ்ச வச்சு கருவ இருக்கிறாயா நம்ம குடும்பத்தை. இப்போ கூட ஊன்னு சொல்லுனே, அவனை உருட்டை கட்டையை எடுத்துட்டு போய் வெள்ளு ரோட்டி போடுறேன். டேய் தம்பி, வேணாம்டா. நீ இது எங்களுக்காக போய் பிரச்சனை பேச போய் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பிரச்சனைனா அவ்வளவுதான். அதுவும் இல்லாம சித்தியை பத்தி உனக்கே தெரியும். எதுனாலும் அவங்க சண்டைக்கு வந்துருவாங்க. வீட்டுல நிம்மதியே இல்லாம இருக்கு. இதுல அதை இதுன்னு பேசி யாரும் நிம்மதி இல்லாம போயிடுவாங்க. வேணாண்டா. அம்மா கிடக்குது கிடக்கட்டுனே, அவனை அடி வெளு ரோட்டி போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனா கூட நான் போய் உக்காந்துக்கிறேனே. அப்படிலாம் சொல்லாத. பச்சை பிள்ளைய வச்சிருக்க இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு நான் இந்த மாதிரி நேரத்துல நீ இப்பெல்லாம் பேசவே கூடாது. கம்மன் இரு. உன்னை நம்பி ஒரு புள்ள இருக்குது, உன்னை நம்பி தான் சித்தி இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீ தான் பார்க்கணும் வைக்கணும். அதுக்குன்னு அக்காவுக்கு ஒண்ணுனா விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா அவனுக்கு இதே தொக்கால போயிரும். இருக்கட்டும்பா, இருக்கட்டும், விடு. அவனுக்கு என்ன பண்ணணுமோ ஏது பண்ணணுமோ அதை பண்றேன். அவனுக்கு ஒரு முடிவு நான் கட்டுறேன். கவலைப்படாதனே, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? அக்காவுக்கு நம்ம தான் துணை இருந்து எல்லாம் நல்லதும் பண்ணி வைப்போம். அதாய்யா, அப்படிதான் பண்றேன். சரி, உனக்கு ஏதாவது வேலை இல்லைன்னு சொன்னாங்க. நான் என் ஆஃபீஸில் வேணா கேட்டு பார்க்குறேன். ஏதாவது ஒரு வேலை அங்கே வேணா வந்து சேர்றியா? எப்படி ஒரு மாதம் 15 ரூபா 18 ரூபா தருவாங்க. இல்லப்பா, இனிமே இந்த ஊர்ல இருந்து வேலை வெட்டி பார்த்து குடும்பத்தை பார்க்கறதுன்றது சிரமம். மாமா தான் சொன்னாங்க, ஊர்ல ஏதோ பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்காமா, 1200 சம்பளம். அங்க போய் ஏதோ வேலை வெட்டி பார்ப்போன்னு இருக்கோம். உங்க அண்ணியும் வாரின்னு இருக்கா. 2 பேரும் அங்க வேலை வெட்டி பார்த்தோம்னா, ஏன்னா அங்க அவளுக்கு காட்டு வேலையெல்லாம் நல்லா தெரியும். அவ ஒரு பக்கம் எல்லாம் எடுக்க போனா நான் ஒரு வேலை பார்த்தேன்னா போதும், குடும்பத்தை ஓட்டி போடுவோம். எதுக்கு சும்மா இங்க இருந்துக்கிட்டு அவன் மூஞ்ச பார்த்துக்கிட்டு, அதுவும் இல்லாம நம்ம பொழப்ப கெடுத்துக்கிட்டானே, அவனை பார்க்கும் போதெல்லாம் வைத்தறிச்சலா இருக்கும். அதான் அங்கிட்டு போய் ஏதோ ஒன்று பண்ணுவோன்ட்டு இருக்கேன். அதுவும் சரிதானே, இங்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீ அங்கிட்டு போய் ஏதோ ஒரு வேலை வெட்டியை பார்க்கலாம். எனக்கு உனக்கு எந்த தேவையா இருந்தாலும் சரிண்ணே, நான் பார்த்துக்கு செய்கிறேன். சரியா? நீ கவலைப்படாத. சரிடா தம்பி, சரி. இம்புட்டு பண்றேன்னு சொல்றீங்க. அந்த விவசாய நிலத்துல கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு வெள்ளாமை ஏதாவது இவங்களும் பார்ப்பாங்கல்ல. எதுவுமே கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. ஆனா கேட்கும் போது அதை செய்யறேன் இதை செய்யறேன்றீங்க. மாமா, என்ன மாமா தம்பி கிட்ட போய் மாமா நீங்கள் அதை சொல்லணுமா? அண்ணங்கிட்ட நான் அப்பயே சொல்லிட்டேன், நான்லாம் விவசாயம் பண்ணுற ஆள் கிடையாது. எனக்கு அங்கேயே வேலை சரியாக இருக்குது. நான் சும்மா தான் இடத்த போட்டு வச்சுருக்கேன், தண்ணியும் சும்மா தான் கிடக்குது. ஏதாவது எடுத்து பண்ணுங்கன்னு தான் நான் சொன்னேன். இறக்கிற கேணி தான் ஊறும். சும்மாவே அந்த கிணத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்? வேணுங்கிற தண்ணியை எடுத்து பயன்படுத்திக்கணும்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு. உங்கள் அம்மா தான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்களேப்பா, அப்புறம் எப்படி அவரும் செய்வார்? சரிங்க மாமா, நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன். அம்மா அந்த பக்கம் வராத அளவுக்கு. தம்பி, அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா. இல்லைண்ணே, மாமா சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. நான் தான் மாதம் 60,000 சம்பளம் வாங்கி பையனுக்கு டைப்பர் வாங்கணும், பையனை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும், பொண்டாட்டிக்கு செலவு பண்ணணும், அம்மாவுக்கு செலவு பண்ணணும், வீட்டு செலவு அது இதுன்னு போய் கடைசியில் மாத கடைசியில் என் கையில் 10 ரூபா தங்க மாட்டேங்குது. நீ எப்படித்தான் இந்த 600 ரூபா சம்பளம் வாங்கி குடும்பத்தை ஓட்டி இந்த இப்போ வேற அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் நீ பாப்ப வைப்பன்னு தெரியாது. விவசாய நிலத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுன்னு வச்சுனா கூட உனக்கு ஏதாவது ஒரு லாபம் தானே. நீ எடுத்து பண்ணு, யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் பேசிக்கிறேன். சரியா? அதையா ஊரு கூட்டிட்டு போறதுக்குள்ள அந்த காடுகரையில கொஞ்சம் ஏர் ஓட்டி விட்டு அது என்ன இந்த தேங்காய் ஏதோ ஏறி போய் கிடக்குது, அதான் தென்னங்கன்னு எதுவும் நட்டு வைப்போம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு மட்டும் சொட்டு நீர் பாசன மாதிரி தண்ணி கொடுத்தீங்கன்னா கூட போதும். மொத்தமாலாம் கூட மாப்பிள்ள அங்க இருந்துட்டு இங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. சம்பந்தியமாவுக்கு இந்த கஷ்டமும் வேண்டாம். அதுக்காக தான் சொல்றேன். தாராளமா நீங்க எடுத்து பண்ணுங்க மாமா. நான்லாம் எதுவும் சொல்லல. அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன், அண்ணன் தான் கேட்க மாட்டேன்ட்டாரு. சரிங்கப்பா, அவங்க கிட்ட மட்டும் பிரச்சனை இல்லாம பாத்துக்கோங்க. அம்பிட்டுட்டேன். என்ன மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டையோ? நல்லா இருக்குது. என்னடா இது இப்படி சண்டை போட்டுக்கிறாளுங்க? என்ன சண்டை எது சண்டைன்னு தெரியலையே. புருஷங்கார வந்தது கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவ? என்னங்கடி வாயிலேயே பேசுகிறாளுங்க. முட்டைய புடிச்சு இழுத்து போட்டு நங்க நங்க வாயை மிச்ச அவன் எனக்கு எதுக்கு பேச போற? இவெல்லாம் ஒண்ணுத்துக்கு லாக்கி இல்லாதவ. ஆரம்பிச்சிட்டாளா? இவளுக்கு வீட்லயே தங்க மாட்டாளா? இவளுக்கு காலகையும் வீட்லயே தங்காதா என்ன? வேலைக்கு போகாம வீட்டுல வச்சு சோறு போடவும்
திமிர் எடுத்து போய் கிடக்குறாளே. எதிர்த்த வீட்டுல, பக்கத்து வீட்டுல, அடுத்த வீட்டுலன்னு எங்கிட்ட சண்டை போட்டாலும் என்ன இப்படி பாக்குறது? இது ஒரு மனநோய் மாதிரியே இவளுக்கு ஆகிக்கிட்டே வருது போல இருக்கே. மருமகாரி அந்த கிளி கிளிக்கிறா, மாமியார் காலி இழுத்து போட்டு நல்லா சப்பு சப்பு சப்புன்னு அடிப்பாளா. இந்நேரத்துக்கு நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தேன்னு வையே, என் மருமக மட்டும் இப்படி பேசுனா மயத்தை பிடிச்சி இழுத்து சும்மா நங்க நங்க நங்கன்னு குத்தி போடுவேன் வாயிலேயே. அரிசி போறது இருக்கட்டும், என்னடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? வீட்லயே தங்க மாட்டியா நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ இங்க? நான் என்ன பண்றேன்? நான் படுக்கு தானே செவனேன்னு இருக்கேன். செவனன்னு இருக்குது எனக்கு தெரியாது. அங்க ஏதோ மாமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து அங்க போய் நின்று பாக்குறியா? உன் வீடு வாசம் எங்க இருக்குது? வீட்டு வாசம் எங்கடி இருக்கு? வாசல்ல தான் நிக்கிறேன். ஆமா ஆமா, உன் வீடு இங்க இருக்குது. இங்க வந்து உனக்கு என்ன வாசல் இருக்குது? இன்னத்துக்கு அங்க உனக்கு என்ன பார்வை? புருஷங்காரன் வந்தது கூட தெரியாத அளவுக்கு நானும் ராத்திரி பகலா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களை வீட்டில் வச்சு சோறு போட்டுக்கிட்டு உன் பையன் ஒரு பக்கம் ஊதாரியா திரிகிறான். நீ இப்படி யார் வீட்டில் என்ன பஞ்சாயத்து நடக்கும், எங்க போய் குட்டையை குழப்பலான்னு நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. உங்களுக்கெல்லாம் நான் சம்பாரிச்சு புண்ணுன்னு எனக்கு என்ன தலையெழுத்து வெங்காயமா? சும்மா இங்க திட்டிக்கிட்டு இருக்காதீங்க, 4 பேர் பார்க்க சிரிக்க அடிக்காம. நீ பண்றதுதானே உனக்கு நடக்கும். 4 பேர் பார்த்து அப்புறம் சிரிக்க அடிக்காம என்ன புள்ள கீழே விழுந்து கிடக்குற? எதுவும் சண்டையா? சண்டையான்னு காத்துக்கிட்டே கிடப்பீங்களாடி? பாங்கடி வாயை மூடிக்கிட்டு வந்துட்டாளுங்க. பார்த்தேன் பாத்தியா பாத்தியா? நீ பண்ண வேலைனால அவளுக்கெல்லாம் இப்படி பேசிட்டு போறாளுங்க. உன் வீட்டு பஞ்சாயத்தை மட்டும் ஊர்ல எவனும் பேசக்கூடாது. ஊர்ல உள்ள பஞ்சாயத்தெல்லாம் நீ பேசுவ. சும்மா வாயை மூடிக்கிட்டு உள்ள வாங்க. வேலை வெட்டி இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம இப்படியே போய்கிட்டு 4 பிள்ளை நம்ம குடும்ப பிரச்சனை சந்தி சிரிக்க அடிக்க போகுது. அப்புறமேட்டுக்கு தான் நீ திருந்த போற பாரு. முதல்ல உங்க வாயை பெனாயில ஊத்தி கழுவுங்க. எப்ப பார்த்தாலும் கண்ணி வக்க காலை வக்கன்னு பேசிக்கிட்டு இருக்காம. ஏண்டி இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? அடுத்த வீட்டு பிரச்சனையும் பார்க்காத வைக்காதன்னு சொன்னா அது ஒரு இது குத்தமா உனக்கு? வெளியில நின்று சண்டை போட்டா 4 பேர் பார்க்கதான் செய்வாங்க. அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சுக்கணும். வெளியே வச்சு பண்ண என்னமோ பண்ணி தொலை. நீ எல்லாம் என்னைக்குதான் திருந்த போறியோ? உன்கிட்ட பேசி பேசி எனக்கு தான் தலைவலி வருது. போ முதல்ல போய் காப்பியை வை. நைட்டு வேலை பகல் வேலைன்னு எல்லாம் பார்த்து 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 நான் ஓடா தேஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க தின்னு கொளுத்து வீட்டுக்குள்ள இருக்க முடியாம அடுத்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்க. வந்துட்டது இப்பதான் ஆடிக்கிட்டு. ஷோ, என்ன சண்டை ஏது சண்டைன்னு கூட பார்க்க முடியாம போச்சு. இதுல அரிசி வேற கொட்டி போச்சு. ஐயோ, இந்தாப்பா இந்த மாடெல்லாம் வெயில்ல கட்டி போடாத. நல்லா புல்லு இருக்க, பச்சை புல்லு இருக்க இடமா பார்த்து கட்டி போடு. கரெக்டா ஒரு 10:30 மணி 11 மணிக்கெல்லாம் எடுத்து நிழல்ல கட்டி விடு. நேத்தெல்லாம் பாக்குறேன் அப்படியே அங்கேயே வெயில நீ கட்டி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. எல்லாம் நாக்கு தள்ளிட்டு போய் சாவணும்னு எல்லாம் கட்டி வச்சிட்டு இருக்கியா நீ? காசு வாங்குறதானே 500 ரூபா ஒரு நாளைக்கு. அக்கா நெசமா நான் வெயில கட்டுவேனாக்கா? நேத்து வெயில் ஓவருக்கா, அதனால வெயில் அடிச்சு போச்சு. உனக்கெல்லாம் நான் 100 வாட்டி சொல்ல முடியாது. இந்த பக்கத்து ஊர்ல 300 ரூபாய்க்கு வேலைக்கு ஆள் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 நாள் பாப்பேன். இதே மாதிரி நீ உன் பொழப்பு தான் முக்கியம்னு இதுகளை விட்டுவிட்டு போயிட்டானே அப்புறம் நான் பாட்டுக்கு பொழப்புல இருந்து உனக்கு தூக்கிடுவேன். நீ மொத்தமா போய் உன் வீட்டுல உட்காந்து பொழப்ப பாருன்னு. சரியா? சரிக்கா சரிக்கா, கோபப்படாதக்கா. இனிமே சரியா இருக்கேன்க்கா. போ வேலைசா கட்டு. அதுக்கப்புறம் அந்த புண்ணாக்கு தண்ணி எல்லாம் அந்த மாடுங்களுக்கு எடுத்து வை. நேத்தெல்லாம் வைக்கவே இல்லை, எல்லாம் புளிச்சு போய் கீழே தான் எடுத்து ஊத்துனேன் நேத்து. இன்னைக்கு இந்த புண்ணாக்கு எல்லாம் போட்டு வைக்கிறேன்க்கா. என்ன நேரமா வந்துட்டீங்க? கோவில்ல திருவிழா வேற ஆரம்பிக்க போதில்ல, அதான் அங்கிட்ட எல்லாம் காரை போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதான் ஒரு 20,000 வாங்கிட்டு போலான்னு வந்தேன். 20,000? ஏற்கனவே உங்க பையன் இப்படிதான் 20,000 கொண்டு போய் யாருக்கு கொடுத்தான்னு தெரியல. இதுல நீங்க வேற 20,000? இங்க என்ன காசு அச்சடிச்சு வச்சிருக்கா இல்ல பணமரம் எதுவும் காசு கிடக்குதா? ஆளுக்கு காசு 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 காசுன்னு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? கோவிலுக்கு செஞ்சா நமக்கு நல்லதுதான். ஏன் கோவில் வரி பணம் தான் வருதுல்ல, அதுல எடுத்து செய்ய வேண்டியதானே? ஏன் நம்மளே தான் காசு போட்டு செய்யணுமா? இவரு கோயிலுக்கு செஞ்சா நமக்கு எந்த குறையும் வராது. சரியா? ஒரு 20,000 எடுத்துட்டு வா. அங்க ஆளை வர சொல்லி இருக்குது. இன்னைக்கு எல்லாம் வேலை வெட்டி பாப்பாங்க. ஏன்னா அப்பப்ப வேற மழை வருது. வெயில் அடிக்கிற நேரத்துல காரையை போட்டு விட்டாதான். அப்புறம் மழை இதை வந்துருச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. போன தடவையே மழை வந்து அந்த இடத்துல எல்லாம் நிக்க முடியாம சவதியா கடந்துச்சு. இந்த தடவை இதெல்லாம் பண்ணி வச்சிருவோம். என்னால காசு தர முடியாது.
கோவில் வரி பணம் வருதுல அதுல எடுத்து பண்ணுங்க. சும்மா என்கிட்ட காசு காசுன்னு இருக்காம. என்னடி நீ சாமிக்கு செய்யறது கூட இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? சாமிக்கு செஞ்சா நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். நம்மளும் ஒரு பையனை வச்சிருக்கோம், அவனுக்கு நாளை பின்ன நல்லது தானே. அதுக்குதான் கோயிலுக்கு போகும்போது 100 200 தட்டுல போடுறோம். அது போதாதான் இன்னும் வர 20,000 வேற எடுத்து செலவு பண்ணணுமா? என்னால 10 ரூபா செலவு பண்ண முடியாது சொல்லிட்டேன். இப்படியே காசு காசு காசுன்ட்டே இரு. உன் பையன் இப்ப வீட்டை விட்டே போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வீட்டை விட்டு போறேன்னு சொன்னானா? எதுக்கா? ஆமா, கட்டின புருஷன் கையில தான் 10 ரூபா கொடுக்க மாட்டேன். பிள்ளைக்காவது கொடுக்கணுமா இல்லையா? எப்ப பார்த்தாலும் வர வருமானத்தை எல்லாம் நீயே சுருட்டி உள்ள வச்சுக்கிற. எங்களுக்குன்னு வெளியே போற ஆம்பளைங்களுக்கு 4 தேவை இருக்காதா? எப்ப பாராலும் உங்ககிட்ட வந்து காசு கேட்டு ஓரி அடி நாங்க வாங்கிட்டு போகணுமா? இங்க பாருங்க, உங்க கையில கல்யாணம் ஆகி 3 வருஷம் பொறுப்பு இருந்துச்சு. என்னத்தை சம்பாரிச்சு வச்சீங்க? என்னத்தை சேர்த்து வச்சீங்க? ஒண்ணும் கிடையாது. 3 வருஷம் கழிச்சு 4வது வருஷத்துல இருந்து நான் இந்த குடும்பத்துல மொத்த செலவு வரவு செலவெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு இடமா வாங்கணும், ஆடு மாடு வாங்கணும், பிள்ளைய படிக்க வச்சோம், இம்புட்டு தூரம் ஆளாக்கணும். இன்னைக்கு தலைவர்னு நீங்க வசந்து நிக்கிறீங்க. அதுக்கு காரணம் யாரு? நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செலவு பண்ணதான் காரணம். இந்நேரத்துக்கு உங்ககிட்ட விட்டுருந்தா ஊதாரி பழப்பு பழச்சு நடுத்தரவுல தான் நின்றுப்பீங்க. எவரு என்கிட்ட நீ வரவு செலவு கணக்கு பாக்குறதெல்லாம் சரிதான். பெத்த பையன்கிட்ட போய் நீ எப்படி கணக்கு பாக்குற? அவங்க கையில ஒரு 15 கொடுத்தீங்கன்னா அவனுக்கும் உதவியா இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு 10 ரூபா கூட கொடுக்க மாட்டேன். இப்ப பையன் நான் இங்க இருந்தாலே அம்மா திட்டிகிட்டே இருக்காங்கப்பா, காசை எடுத்து செலவு பண்ணா கூட இதுக்கு நான் பேசாட்டுக்கு ஊருக்கு போனேன்னே என் கையால சம்பாதிப்பேன், நான் யாருக்கும் பயந்து செலவு பண்ணணும்ன்றது இருக்காதுன்றான். எம்புட்டு வேதனையா இருக்கு தெரியுமா எனக்கு? அப்பேன் புள்ள 2 பேத்துக்கிட்டே கணக்கு வழக்கு நான் கேட்க கூடாது. கேட்டா உங்க 2 பேத்துக்கு கோபம் வந்துடும். ஐயோ, நீ கணக்கு வழக்கு கேளுமா, நான் கேட்க வேணாம்னு சொல்லல. அதுக்குன்னு கையில ஒரு 15 கொடுக்கணும்ல. இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்தா நம்ம சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சு ஆள் வச்சு எல்லாமே கொடுக்குறோம் தானே. இந்த இப்போ மாடு மேய்க்கிறவங்களுக்கு கூட ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். அப்படின்னும் போது நம்ம பையனு நம்ம கிட்ட இங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறான். அப்படின் போது அவனுக்கு கையில 15 இருக்கணும்ல. நம்ம வீட்டு தொழில பாக்கிறதுக்கு என்னத்துக்கு காசு கொடுக்கணும்? என்ன அந்த சொத்தெல்லாம் போகும்போது என்ன நம்ம 2 பேரும் தூக்கிட்டா போறோம்? அவனுக்கு தானே, அப்ப செலவு பண்ணட்டும். ஷோ, நீ முதல்ல இப்படி பேசுறது நிறுத்து தங்கம். நம்ம இந்த காலம் அந்த மாதிரி கிடையாது. ஊர் உலகத்துல போய் பயலுகளை பாரு எப்படி இருக்காங்கன்னு. சம்பாதிக்கிற காசெல்லாம் குடிச்சுப்புட்டு அழிச்சிட்டு வீட்டுக்கு 10 ரூபா கூட கொடுக்காம பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி சுத்திக்கிட்டு என்னென்னமோ பண்றாங்க. நம்ம பையன் அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் எங்க அப்பா மாதிரி. அவன் ஏதோ கஷ்டம்னு யாராவது கேட்டாங்கன்னா எடுத்து கொடுத்து போடுறான். மற்றபடி வேற ஏதாவது தப்பு தண்டாக்கு போறானா வரானா? இன்ன வரைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைன்னு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? நம்ம பேச்சை கேட்டு நமக்காக வாழ்ற பையனுக்கு நம்ம எதுவும் செய்யறது இல்லையா? விட்டு கொடுத்து போ. சும்மா எதுக்கெல்லாம் கணக்கு பார்க்கணுன்றது கூட இல்லாம நம்ம பையன் இங்க இருந்து வேலை பார்க்கறதுக்கு அவன் அங்க போனா அம்பிட்டு கை நிறைய சம்பாதிப்பான். சரியா? அங்க மெஷின் வாழ்க்கை வாழ்ந்து அவனுக்கு வாழ்க்கை வெறுத்து போகும் இங்க வந்திருக்கான். இங்க நீயும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வையி, பையன் இந்த ஊரும் வேணாம் ஒண்ணு வேணான்னு மறுபடியும் அங்கேயே போயிடுவான். அப்புறம் ஏதோ ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடுவான். அப்புறம் பிள்ளையே இல்லைன்னு நம்ம 2 பேரும் தான் வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கணும் வயசான காலத்துல. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாம் சேர்த்து வைப்பேன். இவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துருவான். ஆமா, அப்புறம் நீ டார்ச்சர் பண்ணா அப்புறம் அப்படித்தான் போவான். அவன் போறானா இல்லையோ நீங்களே அனுப்பி விட்டுருவீங்க. ஆமா, அவன் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொன்னா நான் பாட்டுக்கு அனுப்பிதான் வைக்க போறேன். நான் என்ன உன்னையவா பாத்துக்கிட்டு இருக்க போறேன்? முதல்ல உங்க வாயை பெனாயில ஊத்தி கழுவுங்க. ஒரு அப்பே மதிய பேசிக்கிட்டு இருக்கீங்க. பெத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? அவனுக்கு ஜாம்னு கல்யாணம் பண்ணணும், பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும். அவனை எப்படியெல்லாம் வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பேசுறாரு பேச்சு மனுஷன். பாரு நீ இப்படியே பண்ற டார்ச்சருக்கு அவன் ஏதோ புள்ளைய கூட்டிக்கிட்டு தான் வரப்போறான் பாரு. அப்படி எது நடந்துச்சு நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அப்பதான் உங்க எல்லாத்துக்கும் இந்த தங்கத்தோட சுயரூபம் என்னன்னு தெரியும்.